அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்கள் நம்மை என்றும் மறக்க முடியாத நினைவுகளாக மாற்றிவிடுகின்றன. அவை நடந்து கொண்டிருக்கும் போது சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பில் தொடங்கி மர்மம், பயம் மற்றும் நம்ப முடியாத உண்மைகள் வரை சென்ற ஒரு இளைஞனின் அனுபவத்தை பற்றியது. கதைக்குள் செல்லும் முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். சென்னையின் பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தான் அரவிந்த். வயது 28. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த அவன் மிகவும் ஒழுக்கமானவன், தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாதவன். காலை அலுவலகம், மாலை வீடு என்ற அமைதியான வாழ்க்கை. நண்பர்களிடம் நல்ல பெயர், அலுவலகத்தில் சிறந்த பணியாளர் என்ற பெயர். வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு இரவு அவனுக்கு தெரியாமல் அவனது வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது. அது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு. அலுவலகத்தில் ஒரு முக்கியமான திட்டத்தின் கடைசி நாள். மற்ற ஊழியர்கள் அனைவரும் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். ஆனால் அரவிந்த் மட்டும் இன்னும் கணினி முன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். அலுவலகம் முழுவதும் அமைதி நிலவியது. ஏர் கண்டிஷன் சத்தமும் கணினி விசைப்பலகையின் சத்தமும் மட்டுமே கேட்டன. நேரம் செல்ல செல்ல அவனது கண்கள் சோர்வடைந்தன. இரவு 11 மணியை தாண்டிய பிறகுதான் அவன் தனது வேலையை முடித்தான். அலுவலக விளக்குகளை அணைத்துவிட்டு வெளியே வந்தான். வெளியே குளிர்ந்த காற்று வீசியது. காரில் ஏறி வீட்டை நோக்கி புறப்பட்டான். சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. போக்குவரத்து சத்தம் இல்லை. வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவன் மனதில் இருந்தது. அந்த இரவு அவனை எதிர்பார்த்து என்ன காத்திருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் கதவை பூட்டிவிட்டு நேராக தனது அறைக்கு சென்றான். உணவு கூட சாப்பிடாமல் படுக்கையில் விழுந்தான். உடல் முழுவதும் சோர்வு நிறைந்திருந்தது. சில நிமிடங்களிலேயே ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிவிட்டான். அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. ஜன்னல் வழியாக வந்த நிலவொளி மட்டும் அறையை மெதுவாக ஒளிர செய்தது. சரியாக இரவு 12 மணி. திடீரென்று அந்த அமைதியை உடைத்து அவனது மொபைல் போன் சத்தமாக ஒலித்தது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அரவிந்த் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். முதலில் அது கனவா என்று நினைத்தான். ஆனால் போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. திரையை பார்த்தான். தெரியாத எண் ஒன்று அழைத்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யார் அழைக்கலாம் என்ற குழப்பம் அவனுக்கு ஏற்பட்டது. தூக்க கலக்கத்துடன் அழைப்பை ஏற்றான். ஹலோ என்று மெதுவாக கூறினான். சில வினாடிகள் எந்த பதிலும் வரவில்லை. அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா என்று நினைத்த போது மறுமுனையில் மெதுவான மூச்சு சத்தம் கேட்டது. யாரோ மிகவும் பயந்த நிலையில் இருப்பது போல அந்த சத்தம் இருந்தது. அரவிந்தின் தூக்கம் முழுவதும் கலைந்து விட்டது. சில நொடிகளுக்கு பிறகு ஒரு பெண்ணின் நடுங்கும் குரல் கேட்டது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று. அந்த குரலில் இருந்த பயம் சாதாரணமானது அல்ல. அவர்கள் என்னை கண்டுபிடித்து விடுவார்கள், தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்று அவள் கதறினாள். அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். யார் இந்த பெண்? ஏன் அவனுக்கு அழைக்கிறாள்? என்ன ஆபத்து என்ற கேள்விகள் அவன் மனதில் எழுந்தன. அவன் ஏதாவது கேட்க முயற்சித்த போது திடீரென்று மறுமுனையில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்தது போல இருந்தது. பின்னர் யாரோ வேகமாக ஓடுவது போன்ற காலடி சத்தமும் கேட்டது. ஒரு பெண்ணின் அலறல். அதன் பிறகு முழு அமைதி. சில வினாடிகளில் அழைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. அரவிந்த் சில நொடிகள் அசையாமல் அமர்ந்திருந்தான். அவனது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இது ஒரு விளையாட்டாக இருக்க முடியாது. அந்த பெண்ணின் குரலில் இருந்த பயம் உண்மையானது. உடனே அந்த எண்ணிற்கு மீண்டும் அழைக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனது மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. உண்மையில் அந்த பெண் யார்? அந்த இரவு முழுவதும் அரவிந்தால் சரியாக தூங்க முடியவில்லை. படுக்கையில் படுத்திருந்தாலும் அவனது மனம் முழுவதும் அந்த மர்மமான அழைப்பை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது.
அந்த பெண்ணின் நடுங்கும் குரல் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த வார்த்தைகள் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை. ஒருவேளை யாராவது உண்மையிலேயே ஆபத்தில் இருந்தால் அவருக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டோமே என்ற எண்ணம் அவனை பயமுறுத்தியது. காலை எழுந்தவுடன் அவன் முதலில் செய்த வேலை அந்த எண்ணிற்கு மீண்டும் அழைப்பதுதான். வேகமாக மொபைலை எடுத்தான். கால் பட்டனை அழுத்தினான். சில வினாடிகளில் ரிங் போனது. பின்னர் ஒரு பதிவு செய்யப்பட்ட குரல் கேட்டது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது பயன்பாட்டில் இல்லை என்று. அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். சில மணி நேரங்களுக்கு முன்பு தன்னுடன் பேசிய எண் எப்படி திடீரென்று பயன்பாட்டில் இல்லாமல் போக முடியும்? இப்போது அவனது சந்தேகம் மேலும் அதிகரித்தது. அலுவலகத்திற்கு செல்லும் முன் அந்த எண்ணை பற்றி இணையத்தில் தேடி பார்த்தான். அந்த எண்ணை பல்வேறு இணையதளங்களில் பதிவு செய்து தேடினான். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அந்த எண் யாருடையது? எங்கிருந்து அழைப்பு வந்தது? எந்த தகவலும் இல்லை. அந்த எண் இருந்ததே இல்லாதது போல தோன்றியது. இதனால் அரவிந்தின் குழப்பம் இன்னும் அதிகரித்தது. அன்றைய நாள் முழுவதும் அலுவலகத்தில் இருந்தாலும் அவனது மனம் வேலையில் இல்லை. கணினி திரையை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் நினைவில் இருந்தது அந்த பெண்ணின் குரல் மட்டுமே. சக ஊழியர்கள் பேசினார்கள், வேலைகள் வந்தன, கூட்டங்கள் நடந்தன. ஆனால் அரவிந்தின் மனம் அந்த மர்மத்தில் சிக்கிக் கொண்டிருந்தது. மாலை நேரம். அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். அப்போது அவனது மொபைலில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. ஒரு புதிய SMS. அவன் உடனே திறந்து பார்த்தான். அனுப்பியவரின் எண் தெரியவில்லை, பெயரும் இல்லை. வெறும் ஒரு மர்மமான செய்தி மட்டுமே இருந்தது. இந்த செய்தியை படித்தவுடன் அவனது உடலில் சிலிர்ப்பு ஓடியது. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: என்னை தேடாதே, இன்னும் நேரம் இருக்கும் போதே விலகி செல். அதன் கீழே ஒரு முகவரி இருந்தது. அந்த முகவரியை பார்த்தவுடன் அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அந்த முகவரி நகரத்தின் எல்லைக்கு வெளியே இருந்த ஒரு பழைய பங்களாவை சேர்ந்தது. சில நிமிடங்கள் அவன் அங்கேயே அமைதியாக அமர்ந்திருந்தான். மனம் இரண்டு விதமாக யோசித்தது. இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று ஒரு குரல் கூறியது. ஆனால் மற்றொரு குரல், ஒருவேளை யாராவது உண்மையிலேயே உதவி எதிர்பார்த்து கொண்டிருந்தால் என்று கேட்டது. இறுதியில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வென்றது. அன்று இரவு 9 மணி அளவில் அரவிந்த் தனது காரில் அந்த முகவரியை நோக்கி புறப்பட்டான். முதலில் நகரத்தின் பரபரப்பான சாலைகள் வந்தன. பின்னர் மக்கள் நடமாட்டம் குறைய தொடங்கியது. சிறிது நேரத்தில் வெறிச்சோடிய சாலைகள் மட்டுமே இருந்தன. வானத்தில் நிலவு மட்டும் ஒளிர்ந்தது. காற்றின் சத்தம் மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தது. சுமார் 30 நிமிட பயணத்திற்கு பிறகு தொலைவில் ஒரு பெரிய கட்டிடம் தெரிந்தது. அது அந்த முகவரியில் குறிப்பிடப்பட்டிருந்த பங்களா தான். உடைந்த ஜன்னல்கள், பழைய சுவர்கள், சுற்றிலும் வளர்ந்திருந்த காட்டு செடிகள். பல ஆண்டுகளாக யாரும் அங்கே வாழாதது போல தோன்றியது. அந்த இடத்தை பார்த்தவுடன் அரவிந்தன் மனதில் ஒரு வித்தியாசமான பயம் தோன்றியது. காரை மெதுவாக நிறுத்தினான். என்ஜினை அணைத்தவுடன் சுற்றிலும் முழு அமைதி நிலவியது. தொலைவில் ஆந்தையின் சத்தம் மட்டும் கேட்டது. அவன் காரிலிருந்து இறங்கி அந்த பங்களாவை நோக்கி பார்த்தான். நில ஒளியில் அது இன்னும் பயங்கரமாக தோன்றியது. அந்த இடமே ஏதோ ஒரு இருண்ட ரகசியத்தை மறைத்து வைத்திருப்பது போல இருந்தது. ஆனால் இப்போது திரும்பி செல்ல முடியாது. உண்மை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தபடி அரவிந்த் மெதுவாக பங்களாவை நோக்கி நடக்க தொடங்கினான். பயத்தையும் பதற்றத்தையும் மறைத்துக் கொண்டு அரவிந்த் பங்களாவின் முன் கதவை நோக்கி நடந்தான். அந்த கதவு மிகவும் பழையதானதாக இருந்தது. பல ஆண்டுகளாக திறக்கப்படாதது போல தூசி படிந்து காணப்பட்டது. அவன் கையை நீட்டி கதவை மெதுவாக தள்ளினான். உடனே கிரீக் என்ற பயங்கரமான சத்தம் எழுந்தது. அந்த சத்தம் இரவின் அமைதியை உடைத்தது. ஒரு நொடி அரவிந்த் அப்படியே நின்று விட்டான். ஆனால் மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான். பங்களாவின் உள்ளே முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. அரவிந்த் தனது மொபைல் விளக்கை ஒளிர விட்டான். ஒளி பரவியவுடன் அங்கிருந்த காட்சி அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. உடைந்த நாற்காலிகள், தூசி படிந்த மேசைகள், சிலந்தி வலைகள், சிதறி கிடந்த பொருட்கள். இந்த வீடு பல ஆண்டுகளாக மனிதர்களின் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது தெளிவாக தெரிந்தது. ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்தான். நண்பர்களே, இந்த கதை மிக நீண்டதாக இருக்கும் காரணத்தினால் இதை 2 பிரிவுகளாக பிரித்து வெளியிட்டுள்ளேன்.
இந்த கதையின் தொடர்ச்சியை இரண்டாம் பாகத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.